அமெரிக்கர்கள் திறனற்றவர்கள், அவர்களுக்கு இந்தியர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு. ஆச்சரியமாக இருக்கா? அதை பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு ட்ரம்ப். அந்த நேர்காணலில் ஒரு கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கப்படுது. அமெரிக்காவில் திறமையான பணியாளர்கள் போதுமான அளவு இருக்கிறார்களா அப்படின்னு. அதுக்கு தான் ட்ரம்ப் சொல்கிறாரு, இல்லை எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அமெரிக்காவில் குறிப்பிட்ட சில சிறப்பு திறமைகள் இல்லை அப்படின்னும், வேலை இல்லாதவங்கள்ட்ட போய் வரிசையில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் போய் ஏவுகணைகள்லாம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். இந்த இடைவெளியை நிரப்புவதில் வெளிநாட்டு திறமையாளர்கள் முக்கியமான பங்காற்றுறாங்க அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக ஆமோதிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கருத்தின் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில உயர் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறைகளில் இருக்கக்கூடிய திறன் இடைவெளியை ட்ரம்ப் முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. இதுக்காக அவர் புதிய வகையிலான H1B விசா கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுது. பொதுவாக அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டே இருப்பார் இல்லையா? அப்போ அமெரிக்கவர்களை தவிர்த்து மற்ற எல்லாரும் வெளியேறணும் அப்படிங்கிறதா அவருடைய நிலைப்பாடாக இருக்கும். இமிகிரண்ட்ஸ்க்கு எதிராக கடுமையாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் முதல் முறையாக ஒத்துக்கிறாரு, அமெரிக்காவுக்கு சில விஷயங்களில் போதுமான திறமை இல்லை, அங்கே திறனானவர்கள் இல்லை, அதுக்கு கூடுதலாக வெளியிலேருந்து ஆட்கள் வேணும் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக ஒத்துட்டுருக்கிறாரு. அதுக்கு தான் புதிய H1B விசாவை இப்போ கொண்டு வரலான்னு திட்டம் போடுறாரு. ஆனால் இந்த புதிய H1B விசா திட்டம் குறித்த தெளிவான அதிகாரப்பூர்வ சட்ட வரைவு எதுவும் இதுவரைக்கும் வெளியிடப்படலை. சரி, ட்ரம்ப்போட புதிய H1B விசா திட்டத்தினுடைய உத்தேச அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ட்ரம்ப்போட புதிய திட்டம்ங்கிறது வெளிநாட்டு திறமைகளை பயன்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் அமெரிக்க தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சமநிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இந்த H1B விசா வைத்திருக்கிறவர்கள் அமெரிக்காவுக்குள்ளே வருவாங்க, இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணியாற்றுவாங்க, அமெரிக்க பணியாளர்களுக்கு தங்களுடைய சிறப்பு திறமையில் பயிற்சி கொடுப்பாங்க. ஆனால் அங்கேயே தங்கிட முடியாது. இதுதான் இப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டம். பயிற்சி அளித்த பிறகு H1B பணியாளர்கள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்பிவிட வேண்டும். அதாவது H1B விசா அமெரிக்கர்களுடைய நலனுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தற்காலிக பணித்திட்டம் மட்டும்தான். மிக உயர்ந்த கல்வி தகுதி, முக்கியமாக ஸ்டெம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், அதுபோல் மேத்ஸ் துறைகளில் PhD பட்டம் பெற்றவர்களுக்கு மிக அதிக ஊதியத்தில் பணி அமர்த்தப்படக்கூடிய இந்த ஒரு சூழல் ஏற்படும். இனிமேல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் H1B விசாக்களில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு தெரியுது. H1Bயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டெம்பரரி விசா தான், ஒர்க் விசா. அதுக்கப்புறம் அவங்க வந்துடுவாங்க, அது எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதில் தான் பல நடைமுறைகள் இருக்குது. H1Bயில் முதல்ல போகக்கூடியவங்க அதுக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு க்ரீன் கார்டு, அதுக்கு பிறகு சிட்டிசன்ஷிப் அப்படிலாம் போவாங்க. இப்போ அதில் சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. சில சிறப்பு துறைகளில், உதாரணத்துக்கு இப்போ ராக்கெட் சயின்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இந்த மாதிரியான விஷயங்களை அமெரிக்க பணியாளர்களுடைய திறன் இடைவெளியை நிரப்புறதுக்கு மட்டும்தான் H1B விசாக்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ உறுதியாக